ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி உடனே செய்து பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 2 பச்சை மிளகா, ஒரு 5-6-7 பூண்டு பல் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டோன்னா தக்காளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குழம்பு அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் பெரிய பெரிய சைஸ் தான், அதை போட்டுட்டேன். இது கூட வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. எந்த சாம்பார் பவுடர் வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் வந்து உடனே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவசரத்துக்கு குழம்பு வைக்கணும் சொல்லிட்டு இருக்கணும் வந்து இதை வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி போட்டுருங்க. இதில் ஒரு 3 விசில் வரணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 3 விசில் வரணும். இது பாருங்கள், விசில் வருது பாருங்கள். 3 விசில் வரணும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும். இப்போ நல்லா விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்து தனியாக வெடித்து கடைஞ்சி வச்சுக்கணும். பருப்பு கடைவோம்ல, அதில் போட்டு கடைஞ்சி தனியாக வச்சுக்கோங்க. அதை அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் போதும். நான் எண்ணெய் நிறைய ஊற்ற மாட்டேன், 2 டீஸ்பூன் போதும். அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். நான் வந்து இதில் வந்து கடையிறத வந்து உங்கள்கிட்ட காட்டலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. பருப்பு சட்டி இருக்குல்ல, மத்து, அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள். வெடிக்கிற ஸ்டேஜில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சீரகம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. இந்த கடுகும் சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சோன்னா கூட ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டை வந்து நான் தோலோடு தான் நான் இடித்து போடுவேன் எப்போவும். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பூண்டை தோலோடு தான் போடுவேன். இது நல்லா வந்து வதங்கணும். பூண்டு, இந்த காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வதங்கணும். கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சோம்ல, அந்த இது எடுத்து இதில் ஊற்றிடணும். அந்த கலவையை எடுத்து இதில் ஊற்றிடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான் அந்த குக்கரை கழுவி அதில் தண்ணி ஊற்றிட்டேன். எனக்கு இவ்வளோ தண்ணி போதும். அதான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஏன்னா தண்ணி சேர்த்தோம்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து கடலை மாவு வந்து 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஏன் கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன்னா, அப்போ தான் திக்னஸ் வரும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு. இந்த நம்மளுக்கு சுவையான ஈஸியான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி. இட்லி தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவி ஒரு கொதி நல்லா விடணும். விட்டோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நான் போடுற வீடியோலாம் எல்லோரும் பாருங்கள். நான் என் வீட்டில் எப்படி செய்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு செய்ய தெரியாதுல்ல, பிகினர்ஸுக்கெலாம் அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சு போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.